Daily. Taste the Daily. இஸ்லாமிய தர்காவெல்லாம் இடிச்சுட்டு என்ன பண்ண போற? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்துருமா? எல்லாத்தோட மாச வருமானம் 10,000 ஏற்றி கொடுத்துருவானுங்களா? அல்ல மோடி வந்து இன்கம் டேக்ஸ் கட் பண்ணிடுவாரா? நான் கேட்குறேன், இந்து முன்னணிக்காரனுக்கும் ஐச்சராஜாங்க கேட்குறேன், சரிப்பா நீ சொல்கிற மாதிரி அங்கெல்லாம் பண்ணிட்டா எங்களுக்கு மோடி வந்து இன்கம் டேக்ஸ் கட் பண்ணிடுவாரா? இல்லை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை உடனே கொடுத்துருவாப்லையா? என்ன பண்ணிடுவாப்ல? என்ன நடந்துடும்? ஒன்றும் நடக்காது. சரி, மதுரையில் எய்ம்ஸ் கட்டிடுவேன் நீ, திருப்பரங்குன்றத்தில் உனக்கு வேணுங்கிற நடந்ததுன்னா மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடுவேன் நீ. மருத்துவமனை கட்டுறதுக்கே அரசாங்கத்தினால பிஜேபிக்காரனால முடியல. நீ கொடுத்த வாக்குறுதி அது. நீ இங்கே வந்து தர்கா இடிக்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கிறனா இவனெல்லாம் எதுக்கு விடணும்? நம்ம எதுக்கு விடணும்னு கேட்குறோம். நம்ம அங்கே தர்கா இடிச்சு ஐடி பார்க் கட்ட போகிறானா, இல்லை சயின்ஸ் லேப் கட்ட போகிறானா, இல்லை ராயரோட போகிறானா? அவன் என்ன பண்ண போகிறான்? அவன் அங்கே என்ன செய்ய போகிறான்? அவன் எச் ராஜாக்கு என்ன தெரியும்? அறிவியல் தெரியுமா? அல்லது பொறியியல் துறை தெரியுமா? என்ன தெரியும்? சண்டை போட தெரியும், கலவரம் பண்ண தெரியும், அசிங்கமாக பேச தெரியும். இவங்களை நம்பி நம்ம வந்து நம்ம ஊரை இழந்துடக்கூடாது. ஏற்கனவே எய்ம்ஸ் கட்டுறது வக்கல்ல, நீ எதுக்கு அங்கே போய் வந்து அங்கே தர்கா இருக்கா இது இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க? நீ உன் கவர்மெண்ட்டை சொல்லி முதல்ல எய்ம்ஸ் கட்டுறது வழி பாரு, எங்களுக்கு மெட்ரோ வர்றதுக்கு வழி பாரு. மதுரைக்கு மெட்ரோ வர்றதுக்கு வழி இல்லை. அதுக்கு வந்து நீ வந்து பணம் தர மாட்டேங்கிற. அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டானுங்க. ஆனால் அந்த தர்கா வெடிக்கணும், நம்ம முஸ்லீமை நோண்டணும், முஸ்லீமை குத்தணும். நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ யார் முதல்ல? எச் ராஜா யார் முதல்ல? எங்கள் ஊருக்கு நீ ஏதாவது போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணியிருக்க? நீ என்ன பண்ணியிருக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு? உன் கட்சி என்ன பண்ணியிருக்குது? உன் கட்சிக்காரங்க வந்தான்னா காமராஜருக்கு மரியாதை செலுத்துறானுங்க, முத்துராமலிங்க தேவரையாக்கு மாதிரி மரியாதை செலுத்துறாங்க, அல்லது எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்துறாங்க, அல்லது நீங்கள் ஜெயலலிதா மாதிரி மரியாதை செலுத்துறாங்க. உன் கட்சியில் 40 வருஷத்தில் மரியாதை செலுத்து ஒரு தலைவரோட ஒரு வரலையா? அவங்க இதில் 40 வருஷத்தில் பிஜேபி இங்கே வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்தில் பிஜேபியில் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண தலைவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு தலைவர் அந்த கட்சியில் கிடையாது. ஒரு தலைவர் காமி சொல்லுங்க பார்ப்போம். அல்லது பிஜேபியில் கூடிய ஒரு தலைவர் தமிழர்களுக்காக போராடி வழக்கு வாங்கினார், ஜெயிலுக்கு போனார், போராட்டம் பண்ணார், ஏதாவது ஒருத்தர் காமிங்க பார்க்கலாம். அந்த அந்த மாதிரி ஒருத்தர் அங்கே கிடையாது. அப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இங்கே வந்து மதுரைக்குள்ளார வந்து தர்கா வெடிப்பேன், முஸ்லீம் வந்து எனக்கு விரோதியாக மாற்றுவேன், முஸ்லீம் கடையில் வாங்காத அப்படின்னா இவங்களாம் என்ன நடந்துட போகுது? ஆனால் இதே மண்ணுக்காக இஸ்லாமியர்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பங்களிப்பு செய்திருக்கிறாங்க, எங்களோட எத்தனை போராட்டங்களுக்கு நின்றுருக்கிறாங்க, அவங்களோட அமைப்புகள் எத்தனை போராட்டங்கள் இன்றைக்கி செய்யுது. வெள்ளம் வந்து அவங்க தான் வந்து நிற்கிறாங்க, மழை வந்து அவங்க தான் வந்து நிற்கிறாங்க, எல்லாத்துக்கும் நிற்கிறாங்க. இவங்களை நம்பியெல்லாம் போக முடியாதுங்க. நீங்கள் கேட்குறதா தான் சொல்கிறேன். இவனுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எதாவது நல்லது பண்ணியிருக்காங்களா? நீங்கள் எச் ராஜா பார்த்தா கேளுங்க. எச் ராஜா சார், தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக நீங்கள் பண்ண நல்ல காரியம் ஒன்று சொல்லுங்கள். அதை பண்ண ஒரு போராட்டத்தை கேட்க சொல்லுங்கள். இல்லை பிஜேபியில் தமிழ்நாட்டில் நீங்கள் காமராஜர் ஐயாவோ அல்லது முத்துராமலிங்க தேவரோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆர் தவறு, இது 4 பேர் தான் மாலை போடுறீங்க. 4 பேர் தான் மாலை போடுறீங்க. இதில் 4 பேருக்கு எதிராக தான் வேலை பார்த்துருக்கிறீங்க. காமராஜர் கொலை பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணது 1956. முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக சாவர்கர் வந்து படை திரட்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்து இந்திய தேசிய ராணுவத்தை அழிக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்தில் கலவரம் பண்ணுறாங்க, மண்டக்காடு கலவரம் பண்ணுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலில் போட்டாங்க, வெளியே வந்து நம்ம இறந்து போச்சு. இவங்கனால அழிஞ்சவங்க தான் 4 பேர், அல்லது இவங்களால பாதிக்கப்பட்டவங்க. அவங்களும் மாலை போடுறாங்க. சரி, உன் கட்சியில் ஒரு ஆள் நல்லவன் கிடையாதா? தமிழ்நாட்டுக்காக உழைச்சதுன்னு சொல்லி ஒரு ஆள் காமிக்க முடியாதா? காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, எம்ஜிஆர் ஏடிஎம்கே கட்சிக்காரரு, ஜெயலலிதா ஏடிஎம் கட்சிக்காரரு. உன் கட்சியில் யார் இருக்கா? பிஜேபி கட்சியில் யார் இருக்கா? சொல்லிக்கிற மாதிரி தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு தலைவரை காமிப்பாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபிக்காரன் மட்டும் யாரையும் காமிக்க முடியாது, அவனுக்கு இல்லை அந்த மாதிரி. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஆற்றல்களே தேவையில்லை. கலவரம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. இவர்களுக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் நிற்போம். அங்கே மதுரை நாங்களாம் நிற்போம். கலவரம் பண்ணுன்னு சொல்லி வந்தாங்கன்னா கடந்த காலத்தில் இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டோம். நீ கலவரம் பண்ண ஒரு நகரத்துக்குள்ளே பண்ண அப்படின்னால் உங்களை எங்கே கையாளணுமோ அங்கே எல்லாரும் சேர்ந்து கையாளும். தமிழ்நாட்டுக்குள்ளே கலவரம் பண்ண நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். திமுக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். இவங்கெல்லாம் கைது பண்ணி சிறையில் வடிக்கிற வேலையை பார்க்கணும். அது செஞ்சால் மட்டும்தான் அந்த கலவரங்கள் தமிழ்நாட்டில் நிற்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடி, கொரோனாக்கு பின்னாடி பொருளாதார நெருக்கடியில் எல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம், எல்லாம் கடுமையாக உழைக்கிறோம், கடுமையான கடன்களோடு இருக்கிறோம். இந்த சமயத்தில் மத வெறிக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, அது வேலையும் இல்லை, தேவையும் இல்லை. இவங்கெல்லாம் விரட்டி விட்டு தமிழ்நாடை காப்பாற்றுவதற்கு எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை சமயத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். குறிப்பாக எங்கள் ஈரோடு மக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே உத்தரப்பிரதேசத்தில் திமுக இருந்துச்சா?
மத அரசியல் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க பிஜேபி இருக்க வரைக்கும் மத அரசியல் நடக்கும். இங்கே கலவரம் மத கலவரம் பண்ணுறது எல்லா சமயத்திலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் மண்டக்காடு கலவரம் நடந்துச்சு. மண்டக்காடு கலவரம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சு. இவங்களுக்கு வந்து திமுகவா அதிமுகன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மதவெறியர்களுக்கு எப்போ வேணால் பண்ணுவாங்க. யாராச்சும் என்ன சந்தர்ப்பம் வருதோ பண்ணுவாங்க. நம்ம தான் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த திமுக ஆட்சி வருகிற திமுக அதை கையாளவில்லை, அதிமுக கையாளவில்லைன்னா சொல்லுங்கள், அது உண்மை. ஆனால் இவங்க ஆட்சியில் தான் பண்ணுவாங்க, அவங்க ஆட்சியில் பண்ண மாட்டாங்கிறதெல்லாம் இல்லை. இவங்க எல்லா ஆட்சியிலும் பண்ணுவாங்க. எதுங்க சரியாக கையாளலை. இது வந்து உறுதியாக அவங்கள அங்கே கைது பண்ணி, ஏன்னா நாங்கள் சாதாரணமாக போனோம்னாலே டோல்கேட்டில் கிராஸ் பண்ணும் பொழுது எத்தனை வண்டி போகுது, யார் கார் போகுதுங்கிற வரைக்கும் காவல்துறைக்கு தெரியும். அவங்கள கணக்கெடுத்து தான் பார்க்குறேன். நான் ஆர்ப்பாட்டத்துக்கு போனாலே எத்தனை எண்ணிக்கை வரான்னு ஒன்று நேராக காவல்துறை எங்ககிட்ட கேட்கும், அல்லது வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா எத்தனை வண்டி கிளம்புதுன்னு அவங்களே எடுத்துருவாங்க. அவங்க கணக்கு தெரியாமல், உளவுத்துறைக்கு தெரியாமல் ஒருத்தர் கூட ஒரு இடத்துல நகர முடியாது. அப்போ உளவுத்துறை தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதை வந்து முறையாக கையாளவில்லை. அதான் சொல்கிறேங்க, இது நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்தப்போ இதே தான் வருது. அப்போ உண்மையாக கேட்க வேண்டியது உளவுத்துறை என்ன செய்யுது, உளவுத்துறை நோக்கி தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அது உளவுத்துறை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய திமுக கேள்வி எழுப்பவில்லைங்கிறது எங்களோட குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.